நந்தினி, முதல்ல நீ அந்த தம்பிக்கு தாமா நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தானே உனக்கு அந்த தாலியை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. ஆமா மதர், அவர் கண்ணில் இந்த தாலி படலனா என் தாலி எனக்கு கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்ல நந்தினி, அன்னைக்கு உனக்கு அடிபட்ட உடனே அவர் துடிச்ச துடிப்பு உனக்கு சீக்கிரம் குணமாகணும்னு அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது. உன் தாலி காணாம போச்சுன்னு தெரிஞ்ச உடனே மனசு கஷ்டப்பட்டது. இதையெல்லாம் நீ நேர்ல பாக்கல, நான் பார்த்தேன் நந்தினி. நல்ல இளகன மனசு அவருக்கு. இப்படி ஒரு நல்ல மனசு படைச்ச ஒருத்தரை பாக்குறது ரொம்ப கஷ்டமா. இப்படிப்பட்ட அவரை நீ நேர்ல பார்த்து கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். நானும் அவரை பார்த்து நன்றி சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவர்தான் திடீர்னு காணாம போயிடுறாரு. அவரை போய் நான் எங்கன்னு தேடுவேன் மதர்? அவரை என்னால சந்திக்கவே முடியலையே. ஆண்டி, நம்மள அவர் தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்காரு? அன்னைக்கு நம்ம சாமி கும்பிடறதுக்காண்டி போனோமே, அங்க ஒரு சன்னியாசி மடம் இருந்துச்சு. அந்த மரத்துல இருக்க பெரியவங்க கூட தான் அந்த அங்கிளும் சாப்பிட வந்தாங்களே. அதனால அந்த அங்கிளும் அங்கதான் இருப்பாங்க. நம்ம நேரா அங்க போய் அந்த அங்கிளை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாம். என்னம்மா யோசிக்கிற? அங்க இருக்கிற சன்னியாசிங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. வாழ்க்கையில பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு இன்னைக்கு ஒரு அனாதையா ஒரு துறவி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போறதுக்கு யோசிக்கவே வேண்டாமா. நீ உடனே போய் அந்த தம்பியை பார்த்து நன்றி சொல்லிட்டு வாமா. உனக்கு அங்க போறதுக்கு வழி தெரியும்ல? மதர், எனக்கு வழி தெரியும் மதர். நான் அன்னைக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போகும்போது அந்த வழியா தான் போனோம். நான் ஆண்டியை கூட்டிட்டு போறேன் மதர். ஆண்டி வாங்க ஆண்டி. போயிட்டு வாமா. போய் அந்த தம்பியை பார்த்து நன்றி சொல்லிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க மதர், இவ்வளவு தூரம் உதவி பண்ணவர நான் நேர்ல பார்த்து நன்றி சொல்லித்தான் ஆகணும். வர மதர். வா. கர்த்தரே, நந்தினி தன்னோட தாலி காணாம போன உடனே ரொம்ப அபசகுனமா நினைச்சா. மறுபடியும் அவளோட வாழ்க்கையில பெரிய துன்பங்கள்லாம் வந்துருமோன்னு ரொம்ப பயந்தா. இப்ப அவ தாலி கிடைச்சிடுச்சு. இனிமே அவளுக்கு எந்த விதமான அசம்பாவமும் நடக்காம நடந்து போன அவ வாழ்க்கையையும் நல்லபடியா திருப்பி கொடுத்திருக்கார்த்தரே. என்ன பிரீத்தி, அவர் இங்கதான் இருப்பாருன்னு சொன்ன, காணோம்? ஆண்டி, அதோ அங்க தாத்தா இருக்காரு பாருங்க. வாங்க அவர்கிட்ட கேட்டி பார்க்கலாம். தாத்தா, தாத்தா. வணக்கம் பெரியவரே. ஆமா, நல்லா இருக்கியா? தாத்தா, ஆண்டி எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலையேம்மா. அன்னைக்கு சாப்பிடும்போது பாதியில என்ஜி பண்ணாரே ஒருத்தர், அந்த அங்கிளை பார்த்து தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எங்க தாத்தா அவரு? அவரா? அவரு இங்கதான் எங்கேயோ இருந்தாருமா. இந்த தம்பி ஏன் இவங்களை பார்த்து பயப்படுறாரு? தான் இருக்கிறதையும் சொல்ல வேணான்றாரு. பெரியவரே, என்ன பெரியவரே, அவர் எங்க இருக்காரு? அந்த தம்பி இங்க இல்லம்மா. என்ன பெரியவரே, இப்பதான் இங்க இருக்காருன்னு சொன்னீங்க, திடீர்னு இல்லைன்னு சொல்றீங்க? அது வந்து அன்னைக்கு சாப்பிடும்போது பாதியில எந்திரிச்சு போனார அந்த தம்பியை தானே கேக்குறீங்க? ஆமா பெரியவரே. அவர் இல்லம்மா, வெளியே போயிருக்காருமா. எதுக்குமா அவரை தேடி வந்திருக்கீங்க? ஐயா, அன்னைக்கு எனக்கு ஆசிரமத்துல அடிபட்ட உடனே
என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் காப்பாத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நடந்த சம்பவத்துல என்னோட தாலி காணாம போயிடுச்சு. அந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாம் தேடி பார்த்தாங்க, ஆனா கிடைக்கல. நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். கடைசியில அவர்தான் என்னோட தாலியும் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. அதான் அவரை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தாலி திரும்ப கிடைச்சது என்னவோ நல்ல விஷயம்தான். ஆனா அந்த தம்பி காலையில எந்திரிச்சு வெளியே போயிட்டாரம்மா. எப்ப திரும்பி வருவாருன்னு எனக்கு தெரியாதும்மா. நான் வேணா கொஞ்ச நேரம் இங்க இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். இல்லம்மா, அந்த தம்பி எப்ப வரும்னு தெரியாது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவே நீ? பரவாயில்ல பெரியவரே, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறேன். நான் அவருக்கு எப்படியாவது நன்றி சொல்லியே ஆகணும். இந்த பாருமா, அந்த தம்பி சில நேரத்துல வரும், சில நேரத்துல வராது. ஒருவேளை இன்னைக்கு வராம போயிட்டா என்னம்மா பண்ணுவ? சரிங்க, ரொம்ப நேரம் கழிச்சு போனா மதர் சத்தம் போடுவாங்க. அதனால நான் கிளம்புறேன். அவர் வந்தாருன்னா நான் வந்த விஷயத்த அவர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அவரை ஆசிரமத்துக்கு வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. நான் அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லியே ஆகணும் பெரியவரே. தயவு செஞ்சு அவரை வர சொல்லுங்க. கண்டிப்பாம்மா, அந்த தம்பி வந்த உடனே நான் உன்னை வந்து பார்க்க சொல்றேம்மா. ரொம்ப நன்றிங்க, வரேன். தம்பி, இத்தனை நாளா உன்கிட்ட எதுவும் கேட்டதில்ல, நீ எதுவும் என்கிட்ட சொன்னதில்ல. ஆனா எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட முகத்தை காட்டாம மறைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு கேக்குறேன், சொல்லுப்பா. அந்த பொண்ணுக்கு உனக்கு என்னதான் சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஆமாய்யா, சம்பந்தம் இருக்கு. அவ வேற யாரோ இல்லையா, அவதான் என் பொண்டாட்டி. ஆமாய்யா, அவதான் என் பொண்டாட்டி. அவளை தேடிதான் நான் ஊர் அலைஞ்சிட்டு இருந்தேன். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நானும் இங்கேயே தங்க முடிவு பண்ணேன். அப்படி இருந்தோம் நான் ஏன் அவளை பார்த்த உடனே ஓடி ஒளிறேன்னு என் கதைய சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சொல்லுங்கய்யா, நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. தாலி கட்ட பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடி இருக்கா. என்னோட குழந்தைய அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. நான் ஊரா அவளை தேடி கடைசியா இங்க உள்ள ஆசிரமத்துல தான் அவளை பார்த்தேன். ஆனா முன்னாடி புருஷங்கிற தகுதியோட போய் நிக்க முடியாத சூழ்நிலை. அப்படின்னு அவன் முன்னாடி போய் நின்னா அடுத்த நிமிஷமே அவளையே அழிச்சுக்கிட்டு அவ வயித்துல இருக்கிற என் குழந்தையும் அழிச்சிருவான். இந்த சூழ்நிலையில நான் அவன் முன்னாடி போய் எப்படி நிப்பேன்? அதனாலதான் நான் இப்படி மறைஞ்சு வாழ்றேன். ஐயா, நான் போலீஸுக்கு பயந்து இப்படி தலைமுறையா வாழறது கூட
என் உயிரை காப்பாத்துக்கிறதுக்கு இல்லையா? நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என் நந்தினியையும் குழந்தையையும் காப்பாத்திக்க முடியாதுங்கிற பயத்துலதான். நந்தினி அவளோட குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும். அந்த குழந்தையோட முகத்தை நான் பார்க்கணும் ஐயா, நான் பார்க்கணும். அது வரைக்கும் நான் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது. என் நந்தினிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் நான் அவளை நிழல் போல தொடர்ந்துகிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரமே நான் என் மனைவி குழந்தையோட இந்த ஊரை விட்டு போயிடணுங்கய்யா. ஊரை விட்டு போயிடணும். ஏன்னா ஒரு பக்கம் போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என்னோட விரோதிங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. என் மனைவியோட நான் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போறது நல்லதுயா. சீக்கிரமே என் மனைவியோட நான் இந்த ஊரை விட்டு போறேன். இந்த ஊரை விட்டு போறேன். என்னடி இன்னும் வந்துருவான் இரு. அக்கா காஞ்சினா அக்கா, வணக்கங்கா. வாடா வா. வாடா, எப்படி இருக்க? ஏதோ உங்க தயவுல ரொம்ப நல்லா இருக்கேங்கா. ரூபா, இவன் தான் நான் சொன்ன ஆளு. பேரு காசி. ஆளை பார்த்தா ஒரு டைப்பா இருக்கானே. இவன் நம்ம மேட்டருக்கு ஒத்து வருவானா? ரூபா, ஆளை பார்த்து எடை போட்டுறாத. இவனோட விசேஷமே பொம்பளை தலையில கல் எடுத்து போட்டு சாவடிக்கிறது தான். பாத்தியா ரூபா, கொலைன்னு சொன்னோன்னே எப்படி சிரிக்கிறான், எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு பாத்தியா? ஆமா ஆமா, பொம்பளையின் தலையில பெரிய கல்லை தூக்கி போட்டு கொள்றது என்னோட பொய்து பார்க்க. அவங்க தலையில ரத்தம் சொட்ட சொட்ட துடிச்சு சாவாங்கல்ல, அத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா, நான் இதுனா வரைக்கும் கல்ல தூக்கி போடுறதுல எந்த பொம்பளையும் பைசா இல்ல தெரியுமா? காஞ்சினா அக்காவுக்கு தெரியும். என்னக்கா, அக்கா ஏதோ ஒரு வேலையை வர சொல்லியிருந்தாங்க, அதான் வந்தேன். நானும் ரத்த வாடியை பிடிச்சி ரொம்ப நல்லாச்சு இல்லக்கா, அதான். காஞ்சனா, சரியான ஆளை தாண்டி பிடிச்சிரு. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி தான் இருக்கான். இந்த மாதிரி பரதேசிங்க தான் அந்த ஊர்ல நிறைய சுத்திட்டு இருக்காங்களே, அதனால இவனை பார்த்தா யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகேதான். இத பார் காசி, வர ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 9:30 மணிக்கு நான் சொல்ற ஆசிரமத்துக்கு நீ போற. அங்க எல்லாரும் கிளம்பி சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அப்ப ஒரே ஒரு ஆயா மட்டும் தான் அங்க இருக்கும். அவங்க கிட்ட நான் உன்னை பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கேன். சரிக்கா, நீ போய் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்லி கூட்டிட்டு போவாங்க. சரிக்கா, எல்லாம் சரிதான். நான் ஏக வாசல் ஏறி குச்சி போனா சோறு ஏறி குச்சி போயிருங்க. ஏய் வேணாம், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி வைக்காத. யாராவது பார்த்தாங்கன்னா சந்தேகம் வந்துரும். நீ ஆசிரமத்துக்கு போனீன்னா அந்த ஆயாவே கதவை திறந்து உன்னை உள்ள கூட்டிட்டு போய் நீ கொலை பண்ண வேண்டிய அந்த பொண்ணை உனக்கு அடையாளம் காட்டுவாங்க. அந்த பொண்ணை கொன்னுட்டு உடனே நீ எங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும். சரிக்கா. இத பார், நீ போடுற போடல அந்த பொண்ணு துடிச்சு சாகணும், சாக கூடாது. புரியுதா? ஏக்கா, இந்த காசி கல்ல தூக்க மாட்டாங்க. தூக்குனா பணத்தை பார்க்காம போட மாட்டாங்க. ஏய், அக்கா, பணமெல்லாம் வேணாக்கா, நான் இது ஒரு பொய்து பார்க்க செஞ்சிருக்கிறேங்க. ஏய் என்னடி? வாங்கிக்கடா பணத்தை. குடுக்குறாங்கல்ல, வேண்டாம்னு சொல்லாத, வாங்கிக்க. ஏதோ அக்கா சொல்லுதுன்னு வாங்கிக்கிறேன். இது கை செலவுக்கு ஆகட்டும். சரிக்கா, நான் போய் வேலையை முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன். யாரு மேடம் அவன்? பாக்குறதுக்கு பரதேசி பைய மாதிரியா இருக்கான்.
அவன் தான் நந்தினி கதையை முடிக்க போறவன். அம்மா, நீங்க எங்க வந்திருக்க? இல்ல மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மேடம், அந்த தமிழ் செல்வனுக்கு நந்தினி உயிரோட இருக்கிறதா டவுட் வந்துருச்சு. அவனுக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு? அந்த சாவித்திரி ஜீவா குப்பத்துல நந்தினியை பார்த்துட்டு போய் போலீஸை கூட்டிட்டு வந்தால, அப்போ தமிழ் செல்வன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கா. போலீஸ் கண்ணுல சிக்காம நாங்க அவளை இடத்த மாத்திட்டோமே. ஐயோ, நீங்க நந்தினியை மாத்தினீங்களா ஒரு புது குப்பத்துக்கு, அங்கேயும் தமிழ் செல்வன் தேடிட்டு வந்திருக்கா மேடம். அவனுக்கு எப்படி அந்த இடம்லாம் தெரிஞ்சது? அதான் மேடம், அவ கூடயே இருந்தால ராணி, அவ தான் தமிழ் செல்வனை அந்த குப்பத்துக்கு கூட்டிட்டு போய் நந்தினி உயிரோட இருக்காளா இல்லையான்னு வேவு பார்த்திருக்கா. ஆமா ரூபா, அந்த ராணி ஒரு வாட்டி குப்பத்துக்கு வந்தா. நான் டவுட் பட்டு என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, ஏதோ கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டா. போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாளே. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நந்தினி குப்பத்துல இருந்து எஸ்கேப் ஆன விஷயம் முதற்கொண்டு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அந்த நந்தினிய தமிழ்ச்செல்வன் உயிரோட பார்க்கலையே தவிர மத்தபடி அவங்களை அடைச்சு வச்சிருந்தது, அவங்க எஸ்கேப் ஆனது எல்லாமே நந்தினியா தான் இருக்கும்னு அந்த தமிழ்ச்செல்வன் கன்ஃபார்மா சொல்றான் மேடம். அந்த மாமி மட்டும்தான் மேடம் நந்தினி செத்து போயிட்டதான் நம்புறாங்க. அந்த கௌரி என்னடானா, இன்னும் எங்க அக்கா சாவல, என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வந்துருவான்னு உறுதியா நம்பிட்டு இருக்கா. இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த வக்கீல் தமிழ்ச்செல்வன் இருக்கானே, நந்தினியை நீங்க தான் உறுதியா கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கீங்கன்னு நம்பிட்டு இருக்கான். எப்படி? அந்த தமிழ்ச்செல்வன் என்ன சந்தேகப்படுறானா? என்னவா, அவன் அந்த நந்தினியை காப்பாத்திடுவானாமா? அவனையும் அந்த நந்தினி குடும்பத்தையும் பொறுத்த வரைக்கும் அவ செத்ததுதான். அது அந்த நந்தினியை படைச்ச கடவுளே வந்தாலும் சரி, என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே, நீ கவலைப்படாம போ, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், வரேன் மேடம், வரேன்.